7 கடலுக்கு அப்பால் உள்ள இத்தாலி நாட்டிலே கரிகாலன் வைத்திருத்து யாதொரு குறை இல்லாமல் புது வீடு கட்டுற மாதிரி இருந்தா சொல்லுங்க. பொம்மை ஏன் கட்டுறது? நீங்க துட்டு கட்டெல்லாம் கொடுக்க வேண்டிய வேலை கிடையாது. ஊட்டாட மட்டும் மணல கொட்டிடுங்க. ஒரு சவுக்கு எடுத்து முனையில பூரா சீவிட்டு இதை கொண்டு அங்க நிக்க வச்சு பின்னாடி ஒரு சொருவிய அந்த புது வீட்டுக்கு நேரம் அந்த வீட்டுக்கு பூசு வேலை நடக்கலாம் கூட கிளம்பும். ஓணுமண்ணா சொல்லுங்க, நான் தரேன். ஏம்மா பணம் வச்சுக்கணும் லோனு பாடுற ஊராயம்மா ஊரு உள்ள வந்து வேலை நிக்க வேணான்றான். எங்களை எல்லாரும் பிடிச்சிக்கணும் தடுறான். இறங்கி வேலை விட்டு இறங்க 5வது படிக்கிற பசங்களை கூப்பிடுறான். பசங்களா கூட்டாடிக்காங்க கோயிக்கறி ஆக்குறாங்கன்னு கேட்கறான். அந்த பசங்கிட்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தாண்ட காமிச்சுட்டு ஊருக்கு முன்னாடி போய் உக்காடுறான். எல்லாம் கொடுக்குறாங்க. சின்ன அந்த கையை விட்டு கீசு போடுறான். அவன் எம்மா சேர்த்துக்கிறானோ அம்மா அழுத்துட்டாங்க. சாம்பார் சொல்லிட்டா போதும், மூஞ்சி மோட்டி வேலைக்கு பொறுத்து அந்த கோழிக்கறினா தான் ரொம்ப வந்து உக்காடுறான். சாப்பிட்டு வரன எவ்வளோ லைட்டு போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த லைட்டு வயசுல பத்தா என்ன கொட்டா முன்னாடி போய் இருட்டில் பத்துக்கிறான். ஊருக்கார கூப்பிடுறாங்க. வா வாஜர மணி ஆகி போச்சு நாடகத்தை ஆரம்பின்னு கூப்பிடுறாங்க. நான் பையத்துக்கு கொட்டா முன்னாடி போறேன். இவன் பத்துங்கிறத பார்த்துட்டு நான் என்ன நினைச்சேங்கடா, ஓ பணமரம் வெட்டி போட்டு வச்சுக்கிட்டு பண்ணிட்டு நான் மேய்ச்சிக்கணும் உள்ள வரேன். வந்து ஓம் போட்டு விசில் அடிக்கிறேன். வரான் ஊருக்கு முன்னாடி உக்காடுறான். நாங்க போடுற பவுடரை மத்திய மூஞ்சிது வேலை பூசிக்கிறான். மேல ஜாக்கி எடுத்து வந்து பப்புனி வயசுக்காரன் கேட்கறான். நான் யாரு, நான் எந்த நாடு, என் பேருண்ணா, என் ஊருண்ணா, ஏன் இவன் மேல வரான உக்காலா போய் இவனுக்கு தெரியாது. இவனுக்கு பப்புனி வயசுக்காரன் சொல்லி கொடுப்பா. அதுக்கப்புறம் சொல்லான்னு பாக்குறானா. எம்மா முந்தானத்து பாண்டிச்சேரி பக்கத்துல நாடகம் ஆக்கி உக்காந்துக்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல கணக்கு போட்டுக்கிறேன். எல்லாரும் டீ சாப்பிட சொன்னேன். வாஜார ஒரு ரூபாய் நான் கொடுன்னு கேட்டான். நான் எதுவும் சாக்லேட் வாங்கிட்டு எடுத்து கொடுத்துட்டேன். ஏம்மா இந்த ஒரு ரூபாய் எடுத்துக்கிட்டு நான் எங்க போறான், இவன் எத்தனை இருக்கிறான்னு எடை போட்டுக்கு போறான் எனக்கு தெரியாது. பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல 5 லைட் ஏற்று அந்த எடை மிஷின் மேல போய் ஏறி நின்னுக்கிறான். ஏம்மா மிஷினா கும்மிக்கு போய்க்குது. அம்மா கடைக்கார என் கூட சண்டைக்கு வந்துட்டாரு. யார் என் மிஷின் மேல ஏறி நின்னதுன்னு கேட்டாரு. நான் தீர்த்து சொல்லிட்டேன். ஐயா எங்க கட்ட ரோடு மெதிக்கிற ரோடு இருக்குது, அதுதான் ஏறி நின்று இருக்கா. என்ன பாச்சுன்னு கேட்டேன். பேருங்க கும்மிட்டு போய்க்குதுன்றான். அவங்க கேட்ட 1500 கேட்டு அதுக்கப்புறம் உன்னை பத்தி தான் தூக்கிங்கிற. உன்னை பத்தி தான் தூக்கிங்கிற. கேட்டாங்களா? கேட்டுக்கிட்டோம். உன்னை பத்தான் சொல்லிக்கிறேன். வரும்போது ஒரு பாட்டு பாடி வந்துல அந்த பாட்டு பாடு. ஏய்யா ஏயின்னு சொல்லாத பாட்டு பாடு. முதல்ல ஏய் கூட ஒரு பாட்டுல பாடு பட்டுது. பாடு. ஏய் பாடுற. ஏய் பாடுற. ஏய் 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 பாட்டு பாடுற. ஏய் எப்படியா பையா உன்னை எப்படி நான் பாடுறேன்? எடுத்துக்குள்ள ரூபாய் சாட்சியில முத்தல குத்த நிறைய குத்திட்டு இருந்தா நான் எப்படி பாடுறேன்? ஆமா அப்பையா என்னது கையை என்ன காட்டிக்கிற? ஏய் 7 கடலுக்கு அப்பால் உள்ள இத்தாலி நாட்டிலே கரிகாலன் வைத்திருத்து யாதொரு குறை நமக்கு சிறப்போடு இருந்து வந்தேன். இருந்தாலும்
என் நாட்டிலே பசி பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. ஆகையால் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறேன். நான் வரைக்கும் வரல, என்னுடைய காதலி சித்ரா அழைத்து வந்திருக்கிறேன். நான் அடுத்ததா என்னுடைய சித்ரா நான் பார்க்க வேண்டும்.